இது மலசில கூடமா அல்லது வேறு எதுவும் விடுதியா என்பது தொடர்பாக பருத்தித்துறை பிரதேச சபை தான் கூற வேண்டும். இருந்தா இதுக்காக நீங்கள் பார்க்குறது வந்து மலசில கூடம். இந்த மலசில கூடத்துக்கு தண்ணீர் வசதி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறது. இதில் வாராக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த குளக்கரையில் வந்து டொய்லெட் எடுக்கிறாங்க. இந்த குளக்கரை இந்த அருகு வழியில் வந்து இந்த போத்தல் எல்லாம் இருக்குது, வந்து டொய்லெட்டை இருந்து போட்டு இந்த தண்ணி எடுத்து கழுவிட்டு போகிறாங்க. ஸோ மற்ற இந்த தண்ணியை அள்ளியும் இந்த மலசில கூடத்துக்குள்ளே கொண்டு போய் அவங்க தங்களோட கடமையில் முடிச்சுட்டு அதை பாவிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இதே தண்ணியை எடுத்து தான் கோழிகள் கழுவுறது, மற்ற மரக்கறிகள் கழுவுற போன்ற செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே ஒரு அசுத்தமான இடமாக இருக்கிறது. ஒரு அதிகளவான மதுபான போத்தல்கள் சுற்றுச்சூழல் காணப்படுகிறது. இரவிலே அது நடக்குது. இரவிலாம் கூடுதலாக பகலில் நாங்கள் இதற்கு மட்டும் இல்லை, கூடுதலாக இல்லை. இரவிலான் எல்லாம் வந்து ஆட்கள் வந்து குடிச்சு எல்லாம் அடுப்பு மூட்டி எல்லாம் சட்டிகள் இதுகள் அகப்பைகள் எல்லாம் கிடக்கும் சில உலகங்கள். மலசில கூடத்திற்கு வந்து தண்ணீர் வசதி இல்லை, அந்த பகுதியில் இல்லை. ஆனால் அது பாவிக்கப்படுகிறது. அருகில் குளம் இருக்கிறது. அவ்வாறு சொன்னால் எங்கிருந்து தண்ணி எடுக்கப்படுகிறது? அந்த ஆற்றுக்குள்ளாம் எடுத்து அந்த ஆற்றுல இருந்தால் எடுக்கப்படுது. பிரதேச சபைக்கும் தெரியும். ஆற்றுலேருந்து எடுக்கணும். ஆற்றுல எடுத்து சிலதெல்லாம் அந்த கரை வழியை பார்க்க மாட்டீங்க. ஆற்றங்கரை இந்தியாவில் சைட் படியே டொய்லெட்டுக்கு இருக்கிறதில்ல எல்லாம் படியால் சைட் படியே இருந்து புதிய நாற்றம் வந்துட்டு போயிடாது. நீங்கள் இந்த சந்தையில் பல வருடங்களாக பணிபுரிந்து வருகிறீர்கள். இந்த சுற்றுச்சூழல் நீங்கள் வெளிப்படையாக ஒன்றை கூற வேண்டும். இந்த சுற்றுச்சூழல் அசுத்தமாக இருக்கிறது அல்லவா? இந்த மலசில கூடத்திற்கு தண்ணீர் வசதியிலே ஆற்றிலிருந்து தான் எடுத்து பாவிக்கப்படுகிறது. அவ்வாறு சொன்னால் நோய் பரவுவதற்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதோட தண்ணி அங்கே எந்த எடுக்கிறோம் நீங்கள்? தண்ணி ஆற்றுல தான் இருக்கும். அது தண்ணி எடுத்து தான் கோழி கழுவுறீங்களா? கோழி இல்லை, இது மட்டும்தான் கழுவுறதுக்கு மட்டும்தான் கோழி. என்னென்னு சொன்னால் இது வந்து மருதங்கனி பொதுச்சந்தை. இதை நீங்கள் பார்க்குறது பொதுச்சந்தை. அதே போல் இதுக்காக நீங்கள் பார்க்குறது வந்து மலசில கூடம். இந்த மலசில கூடத்துக்கு தண்ணீர் வசதி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறது. இதில் வாராக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த குளக்கரையில் வந்து டொய்லெட் எடுக்கிறாங்க. இந்த குளக்கரை இந்த அருகு வழியில் வந்து இந்த போத்தல் எல்லாம் இருக்குது, வந்து டொய்லெட்டை இருந்து போட்டு இந்த தண்ணி எடுத்து கழுவிட்டு போகிறாங்க. ஸோ மற்ற இந்த தண்ணியை அள்ளியும் இந்த மலசில கூடத்துக்குள்ளே கொண்டு போய் அவங்க தங்களோட கடமையில் முடிச்சுட்டு அதை பாவிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இதே தண்ணியை எடுத்து தான் கோழிகள் கழுவுறது, மற்ற மரக்கறிகள் கழுவுற போன்ற செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே ஒரு அசுத்தமான இடமாக இருக்கிறது. ஒரு காலை கடனம் வந்து கழிக்கிற ஒரு இடமாகத்தான் காணப்படுகிறது. துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கிறது. இந்த பாருங்கள், இதில் நீங்கள் பார்க்குறதா மலசில கூடம். இதை வந்து பிரதேச சபை எவ்வாறு கவனம் எடுக்கிறது, பொது சுகாதார பரிசோதகர்கள், அதாவது மருதங்கனில் இருக்கின்ற சுகாதார பரிசோதகர்கள் எவ்வாறு கவனம் எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் நேரடியாக பாருங்கள். இது வந்து அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இரவு நேரங்களில் வந்து களியாட்ட விடுதியாக இந்த பொதுச்சந்தை மாறுவதாக அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்றுதான் இங்கே மதுபான போத்தல்கள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த பகுதியில் மதுபான போத்தல்கள் அதிகமாகவே இருக்கிறது. மருதங்கனி பொதுச்சந்தையால் பல உயிர்கள் இழக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது சுற்றுச்சூழல்ன்றது வந்து ஒரு தொற்று நோய் பரவுவதற்கான அறிகுறி 100% இருக்கிறது. இந்த பருத்தித்துறை பிரதேச சபை எவ்வளவுக்கு இந்த சுற்றுச்சூழலை திறம்பட பேணுகிறது என்பதனை பாருங்கள். இது வந்து தொட்டி. இந்த தொட்டிக்குள்ளே என்ன இருக்கிறதுன்னு பாருங்கள். ஆனால் வந்து இன்றும் வந்து காலையில் வந்து ஒரு பிரதேச சபை ஊழியர் வந்து இதை துப்புரவு செய்துட்டு போயிருப்பதாக இங்கே இருப்பவர்கள் கூறுகிறார்கள். இந்த பகுதியை மட்டும்தான் அவர் கூட்டி விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பகுதியை பாருங்கள். மருதங்கனி பொதுச்சந்தையினுடைய மலசில கூடத்தை பாருங்கள். இது மலசில கூடமா அல்லது வேறு எதுவும் விடுதியா என்பது தொடர்பாக பருத்தித்துறை பிரதேச சபை தான் கூற வேண்டும். இது ஒரு நோய் பரவுவதற்கான ஒரு இடம் இந்த பொதுச்சந்தை. இதில் அதிகளவான மக்கள் வருகிறார்கள். மரக்கறி வாங்கி விட்டு செல்கிறார்கள். வியாபாரிகளே கூறுகிறார்கள் அந்த தண்ணி, இந்த குளத்தண்ணி எடுத்து தான் பாவிப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மலசில கூடம் எவ்வாறான ஒரு நிலையில் காணப்படுகிறது என்பதை பாருங்கள்.
மக்களுடைய வரிப்பணத்தை பெறுகிறவர்கள் ஒரு சுற்றுச்சூழலை ஒரு பொது இடத்தை எவ்வாறு அழகாக வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நேரடியாக பார்க்கிறீர்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ டொய்லெட் பிரச்சனை முதல் பிரச்சனை. டொய்லெட் இல்லாமல் இருக்குது, தண்ணி வசதி இல்லை. தண்ணி வசதி செய்து தருவோம். மற்றது இந்த சந்தையை நீட் பண்ணி நல்ல இதாக வடிவாக செய்து தந்தால் தான் நல்ல. இல்லாட்டி இதால் ஆண்டை சுகாதார பிரிவு வந்து பேசி போட்டு போகிறாங்க பக்கத்தில் இல்லாமல் கூட கஞ்சல் டாக்கா பிடிக்கும். அதான் பிரச்சனை. நாங்கள் பிரதேசக்காரருக்கு நாங்கள் சொன்னாங்க இப்படி பிரச்சனை சொல்லி முதல்ல இருந்தாலும் சொல்லி பிரச்சனைப்பட்டு செய்தெல்லாம் நீட்டாக செய்து வந்தேன். இப்போ என்ன அப்படியே விட்டுட்டு இப்போ கண்ண நாளாக போச்சு. நீட் பண்ணி தெரியாது. அதிகளவான மதுபான போத்தல்கள் சுற்றுச்சூழல் காணப்படுகிறது. இரவில் அதையும் நடக்குது. இரவிலாம் கூடுதலை பகலில் நாங்கள் இதற்கு மட்டும் இல்லை, கூடுதலாக இல்லை. இரவிலாம் எல்லாம் வந்து ஆட்கள் வந்து குடிச்சு எல்லாம் அடுப்பு மூட்டி எல்லாம் சட்டிகள் இதுகள் அகப்புகள் எல்லாம் கிடக்கும் சில உலகங்கள் அப்படியே செய்து விட்டு போகிறாங்க. மலசல கூடத்திற்கு வந்து தண்ணீர் வசதி இல்லை, அந்த பகுதியில் இல்லை. ஆனால் அது பாவிக்கப்படுகிறது. அருகில் குளம் இருக்கிறது. அவ்வாறு சொன்னால் எங்கிருந்து தண்ணி எடுக்கப்படுகிறது? அந்த ஆற்றுக்குலாம் எடுக்கணும். அந்த ஆற்றுல இருந்தால் எடுக்கப்படுது. பிரதேச சபைக்கும் தெரியும். ஆற்றுல இருந்தால் எடுக்கணும். ஆற்றுல எடுத்து சிலதெல்லாம் அந்த கரை வழியை பார்க்க மாட்டீங்களா? ஆற்றங்கரை இந்தியாவில் சைட் படியே டொய்லெட்டுக்கு இருக்கிறதில்ல எல்லாம் படியால் சைட் படியே இருந்து ஒரு நாத்தம் வந்துட்டு போயிடாது. நீங்கள் இந்த சந்தையில் பல வருடங்களாக பணிபுரிந்து வருகிறீர்கள். இந்த சுற்றுச்சூழல் நீங்கள் வெளிப்படையாக ஒன்றை கூற வேண்டும். இந்த சுற்றுச்சூழல் அசுத்தமாக இருக்கிறது அல்லவா? இந்த மலசில கூடத்திற்கு தண்ணீர் வசதியிலே ஆற்றில் இருந்து தான் எடுத்து பாவிக்கப்படுகிறது. அவ்வாறு சொன்னால் நோய் பரவுவதற்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதோடபாக சுகாதார பரிசோதகர் என்ன கூறினார்? சுகாதார பரிசோதகர் ஆண்டு வந்து சொன்னார் இப்படி இருக்கக்கூடாது. சந்தை என்றால் நீட்டாக இருக்கணும். ஷாப்பிங் பேக்குகள் மற்றது இந்த செடிகள் எல்லாம் பட்டி நீட்டாக இருக்கணும். இதால் நுழம்போல் இதால் உங்களுக்கு பிரச்சனை. மற்றது அதில் இருக்கிற இடையான் மரக்கறிகளில் வந்துருந்து அதில் வந்து நோய் பரவ வந்து சொன்னோம். உண்மையிலேயே இந்த பகுதிக்கு அதிகளவான மக்கள் வந்து தங்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டு போகிறார்கள். உங்களுக்கு ஒரு வியாபாரி, நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த சுற்றுச்சூழல் அசுத்தமாக இருக்கிறது. அவ்வாறு சொன்னால் நோய் பெறுவதற்கான காரணம் அதிகமாக இருக்கிறது, அறிகுறி அதிகமாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது நீங்கள் இதை நிறுத்திவிட்டு ஒரு கோரிக்கை ஒன்றினை வைத்து இதை சுத்தப்படுத்திய பின்பு இந்த வியாபாரத்தை தொடங்கி இருக்கலாமே. நாங்கள் சுத்தப்படுத்தி வந்து இப்போ உங்களுக்கு வந்து சைட் மட்டும் வந்து கூட்டு வேறு ஒரு நாளும் வாரம் இல்லை சில கொண்ட ஒரு நாளைக்கு வந்து இந்த எங்களுடைய இந்த கட்டிடத்தை சுற்றி சைட் மட்டும்தான் கூட்டுறது. அதுவும் அங்கால கூட்டுறது இந்த முன்பக்கம் இந்த சைட்டில் தான் கூட்டுறது. மற்றபடி இதன்றையில் நாங்கள் வியாபாரத்தை நிப்பாட்டி செய்கிறனால் சனத்துக்கு இப்போ கிடைக்கலாம். இதுதான் ஒரு இடம் கிடக்கு சந்தை என்றால் நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். அப்போ அதால் செய்து கொண்டு இருக்கிறோம். தண்ணி எங்கே இருந்து எடுக்கிறோம் நீங்கள்? தண்ணி ஆற்றுல தான் இருக்கும். அது கிணறுல வாழை இல்லை. அது தண்ணி எடுத்து தான் கோழி கழுவுறீங்களா? கோழி இல்லை, இது மட்டும்தான் கழுவுறதுக்கு மட்டும்தான் இல்லை. கோழி கழுவுறதுக்கு மட்டும், ரஜ்ஜி ஒன்றும் கழுவுறது இல்லை, பாவிக்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன தேவைப்பாடாக இருக்கிறது? தண்ணி தான் முக்கியம். இந்த சுற்றுச்சூழல் அசுத்தமாக இருக்கிறது. அப்படி அசுத்தமாக இருந்தால் நோய் பரவுவதற்கான காரணம் இருக்குது மக்களுக்கு. நீங்கள் ஆற்றுல இருந்து தண்ணி எடுக்கிறது என்று சொல்றீர்கள். உண்மையிலேயே ஆற்று தண்ணி இந்த கோழிக்கு பாவிக்கிறது இல்லையா? பாவிக்கிறது இல்லை. சுகாதார பரிசோதகர் வந்து பார்வையிட்டவரா? பார்க்கவும் இல்லை.